கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம நீதிமொழி 25 பார்த்துருக்கோம். 26வது அதிகாரம். 26 அதிகாரத்தில்னா உஷ்ண காலத்தில் உறைந்த பனியும் அறுப்பு காலத்தில் மழையே தகாது போல மூடனுக்கு மகிமை தகாதுன்னு சொல்லி பார்க்குறோம். எப்படின்னா ஒரு உஷ்ண காலம் இருக்குது. உஷ்ண காலம்னா வெயில் காலம் போல் இப்போ இருக்க மாதிரி வெயில் காலம் வருதுன்னு வச்சுக்கிட்டு இந்த வெயில் காலத்தில் உறைந்த பனி என்ன செய்யாது, ஒத்துக்கிடாது. அதே போல் அறுப்பு காலத்தில் மழை பெஞ்சுன்னா அறுக்க செய்ய முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். அதே போல் தான் மூடனுக்கு என்னது மகிமை தகாதான். உஷ்ண காலத்தில் உறைந்த மழையும் அறுப்பு காலத்தில் மழையும் தகாது போல் மூடனுக்கு என்னது மகிமை தகாதான். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போல அடைக்கலான் குருவி என்ன செய்யும், அலைந்து திரியுது, எவ்வளோதான். அதே போல் தகலான் குருவி என்ன செய்யுது, பறந்து போகுது. இதே போல் காரணமில்லாட்ட சாபம் தங்காதான். யார் நமக்கு சாபம் போடுறாங்கன்னா, எப்படி ஒரு குருவி அலைஞ்சு போயிடுது, தகலான் குருவி பறந்து போதோ இதே போல் காரணமிட்ட சாபமும் என்ன செய்கிறோம், பறந்து அலைஞ்சு போயிடும். அது நமக்கு என்ன செய்யாது, தங்காது. அடுத்ததாக குதிரைக்கு என்னது தேவை இருக்குது, சவுக்கு தேவை இருக்குது. கழுதைக்கு என்னது, கடிவாளம் தேவை இருக்குது. ஆனால் மூடனுடைய முதுகுக்கு என்னது, புறம்பு தான் ஏற்றுது. மூடனை திருத்துறதுக்கு புறம்பு இருந்தால் மட்டும் தான் நினைச்ச முடியும், அவனை திருத்த முடியும். குதிரைக்கு சவுக்கு இருந்தால் தான் நினைச்ச முடியும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். கழுதைக்கு கடிவாளம் இருந்தால் தான் நினைச்ச முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல் தான் மூடனுக்கு என்னது, மூடன முதுகுக்கு புறம்பு இருந்தால் மட்டும் தான் நினைச்ச முடியும், அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. அடுத்தபடியாக மூடனுக்கு அவனுடைய மதியினத்தின்படி என்ன செய்யுமா, மருவத்திற்கு கொடுக்கக்கூடாதான். ஆனால் கொடுத்தா நீயும் அவனே போல. மூடனுடைய முகத்துக்கு மூடனுக்கு அவன் மதியினமாக நடப்பான். அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, செவி கொடுத்தா நமக்கும் அந்த ஸ்பாவம் செய்யும் வந்துடும். அதனால் அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்தபடி என்னன்னா, மூடனுக்கு மதியினத்தின்படி மருவத்திற்கு கொடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் மருவத்திற்கு கொடுன்னு சொல்லியிருக்கு. கொடா விட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாக இருப்பான். ஏன், ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று நம்ம மதியனனுக்கு அடங்கி நடக்கக்கூடாது, அடங்கி நடத்தால் நம்ம அவனுக்கு அந்த சுபாவம் வந்துடும். அதே சமயத்தில் மூடனுக்கு என்னச்சுன்னா, அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கல அப்படின்னா அவன் என்ன செய்யறான், நம்ம தான் ஞானி அப்படிங்கிறத நினச்சிடுவான். ரெண்டு அர்த்தம் இருக்குது. இந்த ரெண்டு அர்த்தம், ஒன்று மதியனத்தின்படி மறு உத்தரவு கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அவன்கிட்டோட டச் ஆயிரும். இன்னொன்று கொடுக்கல அப்படின்னா அவன் நினச்சிவான், அவன் பார்வைக்கு அவன் ஞானியாயிடுவான். அதனால ரெண்டு அர்த்தம் இருக்குது. ரெண்டுலேயும் என்ன செய்யணும், மதியனனுக்கு தகுந்தால் நம்ம என்ன செய்யணும், நடந்துக்கிடணும். ஒரு மூடன் கையில் செய்தி என்ன செய்கிறான்னா அனுப்புகிறான்னு வச்சுக்கிடும். அப்படி மூடன் கையில் ஒரு செய்தியை கொடுத்து இந்த நபர்கிட்ட அங்கே போய் இதை சொல்லிட்டோ வச்சுட்டோ அப்படின்னு சொல்லி அனுப்புனா அது நம்முடைய கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறதுக்கு சமமாக இருக்குமா. அந்த அளவில் மூடன் கையில் செய்தி கொடுத்து விட்டா இருக்குமா. அப்புறம் நொண்டியின் கால்கள் குந்தி என்ன செய்யுமா, நடக்குமா. நொண்டி என்ன செய்கிறா, நடக்கும்போது என்ன செய்வான், குந்தி தான் என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். அப்படியே மூடனுடைய வாயிலுள்ள ஓமை சொல்ல என்ன செய்யுமா, அப்படி ஓமை சொல்லும், அப்படி நினச்சுமா குந்துமா. அதில் இந்த இதையாரம் ஃபுல்லாக மூடனை கொடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்புறம் மூடனுக்கு கணத்தை என்ன செய்ய கொடுக்கக்கூடாதான். மூடனுக்கு கணத்தை கொடுத்தா கவனில் கல்லை கட்டுறவன்னு போலிருப்பானா. ஒரு கவனில் நம்ம நினச்சோம், கவன்னா குருவிலாம் அடிக்கிறதுக்கு ஒரு இதை வச்சு கல்லை வச்சு அடிப்பாங்கள்ல, அதான் கவன். அந்த கவனில் கல்லை கட்டுறவன் போல இருப்பானா மூடனுக்கு கணத்தை கொடுத்தா. அதனால் மூடனுக்கு நம்ம நினச்சக்கூடாது, கணத்தை கொடுக்கக்கூடாது. மூடன் வாயிலேருந்து ஒரு பழமொழி வருதுன்னு வச்சுக்கிட்டோம். அந்த பழமொழி வெறியின் கையில் அகப்பட்ட முள்ளுக்கு சமமாக. அதனால் மூடன் சொல்கிற பழமொழிக்கு நினச்சக்கூடாது, சேர்ந்து கொடுக்கக்கூடாது. பலத்தவன் நினைச்சிடான், அனைவரையும் நினைச்சிடான், நோக பண்ணுறான். ஒரு பலன் இருக்குன்னு வச்சுக்கிடுவான். அவன் நினைச்சிடான், என்னதான் பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிடுறான், மற்றவங்களை நினைச்சிடான், நோக பண்ணுறான். ஆனால் மூடனையும் நினைச்சிடான், வேலை கொள்கிறான். ஆனால் மீறி நடக்கிறவர்களையும் நினைச்சிடான், வேலை கொள்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். நாயானது என்னதுன்னா, தான் கக்குன இடத்துல நினைச்சுமா தின்னபடி திரும்பி வருமா. ஒரு நாய் நினைச்சு கக்கி போட்டுட்டு திரும்பவே என்ன செய்யுமா, அதை திங்குறதுக்கு என்ன செய்யுமா, திரும்பி வருமா. அதே போல் மூடனும் என்ன செய்வானா, தன்னுடைய மூடத்தனத்துக்கு தான் என்ன செய்வானா, திரும்புவானா. அதுவரை தன்னுடைய பார்வைக்கு யாரெல்லாம் ஞானியாக இருக்கிறாங்களோ அவங்கள கண்டா அவனை பார்க்கலாம் மூடனை குறித்து நம்ம நினைச்சலாம், நம்பிக்கையாக இருக்கலாம். யார் தான் பார்வைக்கு நான் ஒரு ஞானி அப்படின்னு இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்டவங்களை கண்டா அவங்க எடுத்துதான் அவங்கள விட மூடன் மேலே கூட என்ன செய்யலாமா, நம்பிக்கை வைக்கலாமா. அந்த அளவில் அவங்க என்ன செய்கிறாங்க, என் பார்வைக்கு ஞானியாக இருக்குன்னு சொல்லி பெருமைப்படுறாங்க. வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவிலே சிங்கம் இருக்கு என்று யார் சொல்லுவா, சோம்பேறி தான் சொல்லுவாள். சோம்பேறி தான் நினச்சிவான், வேலை செய்யணும்னா வேலை செய்ய மாட்டான். அங்கே ஒவ்வொரு சாக்கு பக்கம் என்ன செய்வாப்பில்
சொல்லுவாப்புல. அதான் வழியில் சிங்கம் இருக்கும், வீதியில் சிங்கம் இருக்கும்னு சொல்லி, சிங்கம்னா என்னது ஆபத்து, அதை நினச்சிடும், கடிச்சு தின்றுடும். அதே போல் தான் சோம்பேறி நினச்சிதான், எனக்கு அங்கே போனால் இந்த இது ஆபத்து இருக்குது, இங்கே போனால் இந்த ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிவான், சொல்லிக்கிட்டு வேலை செய்ய மாட்டான். அந்த சோம்பேறி இப்போ கதவு நினச்சது கீழ் முனையில் நினச்சது, ஆடு கதை திறக்கிறோம், திறக்கும்போது நினச்சது அது அந்த கொண்டியில் நினச்சது மாட்டி போட்டிருக்கோம், நல்லா தெரிஞ்சது. அது அங்கங்கே நம்ம திறக்கும் போது அங்கங்கே ஆடி அசையுது. அதே போல் சோம்பேறி நினச்சோன்னா படுக்கையில் ஆடிக்கொண்டிருப்பானோ. எப்படி கதவு ஒரு கீழ் முனையில் ஆடி அசைஞ்சு கொண்டிருக்கோ, அதே போல் சோம்பேறி என்ன செய்வானா தன்னுடைய படுக்கையில் ஆடிக்கொண்டே இருப்பானா. படுக்கையில் கால் சும்மா கிடக்காது, காலும் கையை ஆடிக்கிட்டே கிடக்கும். அப்படி சோம்பேறி நினச்சவனா இருப்பானா. தாற்பரு சோம்பேறி நினச்சிவான் தன் கையை நினச்சிவான் கழுத்தில் வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுவானா. ஆகாரம் இருக்கிற ஆகாரத்தை எடுத்து திங்க கூட நினைச்சுவானா வருத்தப்படுவானா சோம்பேறி. அடுத்தபடியாக புத்தியில் மருத்துவ சொல்லத்தாகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு நினைச்சவனா அதிக ஞானம் உள்ளவனாக இருக்கானா. சோம்பேறி நான் தான் நினைச்சுவேன் அதிக ஞானம் உள்ளவன், என்ன யாரும் இல்லை, நான் தான் இதை செஞ்சிடேன் இதை செஞ்சிடேன் அப்படி இப்படி என்ன நினைச்சுவானா, அப்படி பெருமையாக நினைச்சவானா சொல்லுவானா. அதனால் அப்படிப்பட்ட சோம்பேறிக்கு நம்ம நினைச்சக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அவன் என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம நினைச்சக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அவன் எல்லாமே நான் நினச்சிவான், நான் தான் ஞானவான், என்ன அன்றி உங்களை எதுவுமே செய்ய முடியாது, நான் அப்படி செஞ்சிடேன் இது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவானே தவிர ஆனால் ஒன்றுமே செஞ்சு கொடுக்க மாட்டான். அதுதான் சோம்பேறிக்குள்ளே அர்த்தம். வழியில் யாராவது போகிறான்னு வச்சுக்கணும், அவங்க தனக்கடக்காத வழியில் தலையிடுறவன் ஒரு நாயை காதல் வழியில் தான் போயிட்டுருக்கான். அப்போ அவங்க என்ன செய்யணும், தத்தான் போயிட்டுருக்கணும். அடுத்தவங்க கதையில் என்ன செய்தது தலையிடுறது, அடுத்தவங்களை தலையிடுறது. கடைசியில் அது எழுது ஒரு நாயை காதை பிடிச்சி இழுத்தா என்ன செய்யும், கடிக்கும். அதே போல் தனக்கடக்காத வழக்கில் யார் செயல்படுறாங்களோ அவங்களும் என்ன செய்வான், எப்படி அந்த நாய் கடிக்குதோ அதே போல் தான் அவன் என்ன செய்வான், வம்பளை மாட்டுவானான். அதனால் அப்படிப்பட்டவங்களோட என்ன செய்யக்கூடாது, வழியில் போகிறவங்களோடு தனக்கடக்க வழக்கில் எதுவும் என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. ஒரு கொல்லி ஒரு அம்பு இதெல்லாம் என்னது சாவுக்கு எதுவானையில் யார் எரிகிறார், ஒரு பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படி தனக்கு அடுத்தவனு வஞ்சித்து நான் விளையாட்டுக்கு தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுகிற மனுஷனாக இருக்கிறானோ. அதனால் அப்படிப்பட்ட மனுஷனே என்ன செய்யக்கூடாது, நம்ம நம்பக்கூடாது. விறகு இல்லாமல் என்ன செஞ்சிடும், நெருப்பு அவிஞ்சிடும். தீ எரிஞ்சிட்ருக்குன்னு வச்சுக்கிடும், விறகு முடிஞ்சு போச்சு, எரிஞ்சு அவிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் விறகு போட்டால் தான் எரியும், இல்லைன்னா என்ன செஞ்சிடும், அணைஞ்சிரும். அதே போல் தான் கோல் சொல்லுன்னு இல்லை அப்படின்னா சண்டை அடங்குவான். ஒரு இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அந்த சண்டை கோல் மூட்டுதல் மூலமாக தான் சண்டை வருது. கோல் மூட்டலை அப்படின்னா சண்டை என்ன செய்யாது, வராது. இதாவது தான் நெருப்பு எப்படி இல்லாமல் ஒரு விறகு இல்லாமல் நெருப்பு எப்படி அவியுதோ அதே போல் கோல் சொல்ல இல்லை அப்படின்னா சண்டையாக வராது. கரிகள் தழலுக்கு உதவுது. கரிகள்னால் விறகு போட்டு என்ன செய்கிறாங்க, எரிக்கிறாங்க. அந்த தணல் கறிக்கட்டை இருக்குல்ல அதை எடுத்து என்ன செய்கிறாங்க, அதை என்ன செய்கிறாங்க, சமையலுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, எடுத்துக்கொண்டு யூஸ் பண்ணுறாங்க. அதான் கறிகள் தழலுக்கு உதவுது. அது கறியை போட்டு இருந்தால் அது தழலுக்கு உதவுது. விறகு நெருப்புக்கு ஏதுவானது போல். ஒரு விறகு நெருப்புக்கு ஏதுவாது. இது போல் வாதுபிரியன் சண்டைகளை மூட்டுறதுக்கு எதுவாக இருக்கிறானா. வாதுபிரியன் இதே போல் என்ன செய்கிறான்னா சண்டை மூட்டுறதுக்கு எதுவாக இருக்கிறானா. கோல்காரனுடைய வார்த்தை என்ன செய்யுது, விளையாட்டு போல் இருக்கும், ஆனால் அது என்ன செய்யும், உள்ளத்தில் தைக்குமா. கோல்காரன் அவனுக்கு சொல்லுவான், அப்படி கோல் மூட்டுட்டேன் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு நின்றுப்பான். ஆனாலும் அது என்ன செய்யும், அவன் உள்ளத்துக்குள்ளே என்ன செய்யுமா, அது தைக்குமா. அடுத்தலாம் நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்குமா. ஒரு நேச அனலை நேசத்தோடு பாசமாக காண்பிக்கிற உதடோடு கூடிய தீய நெஞ்சம். பார்க்க பாசமாக அன்பாக பேசுவோம், உள்ளத்தில் இருக்கிறது தீய நெஞ்சு. இப்படிப்பட்டவங்க வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருப்பாங்களாம். அடுத்தல பகஞ்சன் நினைச்சிடான், தன் உள்ளத்தில் நினைச்சிடான் கபடத்தை மறைச்சி வைக்கிறான். பகஞ்சன் தன் உள்ளத்தில் கபடை மறைச்சி வைக்கிறான், தன் உதடுகளினால் சூதி பேசுகிறானாம். அவன் என்னத்தை பேசினாலும் அவனை நினச்சி விடாது, நம்பக்கூடாது. ஒரு பகைவன் உள்ளத்தில் கபடத்தை மறைச்சி வச்சு நினைச்சிடான், தன் உதடுகளால் நினைச்சிடான், சூதி பேசுகிறான். இப்படிப்பட்டவனும் என்னத்தை பேசினாலும் அதை நினைச்சக்கூடாது, நம்பக்கூடாது. ஏன்னா அவன் இருதயத்தில் சரியானது இல்லை. இதயத்தில் 7 அருவருப்பு இருக்கான். எப்படி உங்களை கெடுக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 7 அருவருப்பு இருக்குதான்.
அதனால என்ன செய்யக்கூடாது, பகஞ்சனோடு நம்ம நினைச்சக்கூடாது, சேரக்கூடாது. அவன் உள்ளத்தில் இருக்குது கபடமும் தீய நெஞ்சும் தான் இருக்குது. அவனுக்கு சூது பிடிச்சி போய் தான் இருக்கிறான். அதான் பகையை வஞ்சகமாக யார் மறைச்சி வைக்கிறாங்களோ அவனுடைய பொல்லாங்கு என்ன செய்யும், மகா சபையில் வச்சுருமா வெளிப்படுத்தி. யாரெல்லாம் பகையை மறைச்சி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்களோ அது என்ன செஞ்சிடும், மகா சபையில் ஒரு நாள் என்ன செஞ்சுமா வெளிப்படுத்த, ஜனங்கள் முன்னால் என்ன செய்கிறோம், வெளிப்படுத்தப்பட்டுருமா. படுகொலியை விட்டுறவன் என்ன செய்கிறான், தாந்தால விழுவான். ஒருத்தருக்கு குழியை வெட்டுறான்னு வச்சுக்கிடும், படுகொலியை மற்றவங்களுக்கு விரோதமாக என்ன செய்வான், செஞ்சு வச்சுருப்பான். வெட்டி இது குழி வெட்டி போட்டால் என்ன செய்வோம், வர்றவங்க போவாங்க, என்ன செய்வாங்க, விழுவாங்க வைவங்க சொல்லிட்டு வெட்டுவான். கடைசியில் என்ன செய்கிறான்னா தானே எழுந்ததில் அடிச்சிடுவான். மற்றவங்களுக்கு துரோகம் செய்யணுன்னு களை வெட்டி வச்சிருக்கான், குழி வெட்டி வச்சிருக்கான். ஆனால் தானே என்ன செஞ்சிடுவான், கடைசியில் விழ வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அதுபோல் கல்லை புரட்டுற மேல் அந்த கல், இந்த கல் வந்து நான் புரட்டுற வச்சுக்கிடும், அந்த கல் என்ன செய்யும், நம்ம மேலே தான் என்ன செய்யும், திரும்ப விழும். அதனால் படுகொலி வெட்டுறவன் மேலே குழியில் தானே விழுவான். அதே போல் நம்ம நினச்சி மற்றவங்களுக்கு விரோதமாக நினச்சக்கூடாது, படுகொலி வெட்டக்கூடாது. கள்ளநாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களே பகைக்குமா. ஒரு கள்ளநாவு உள்ள நினைச்சிடான், யார் யாரெல்லாம் தன்னால் கிளேசப்படுறா அவங்களெல்லாம் நினச்சுமா பகைப்பானா. ஆனால் இச்சகம் பேசும் வாய் என்ன செஞ்சது, அழிவே என்ன செஞ்சுமா உண்டு பண்ணுறான். இப்படிப்பட்டவங்களோடு சேரக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணத்துக்கு நம்ம நினைச்சக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து சரியான முறையில் நடக்கணும். அடுத்தபடியாக 27வது அதிகாரம். 27வது நாளை தினத்தை குறித்து நினைச்சக்கூடாதான், நம்ம பெருமை பாராட்டக்கூடாதான். நாளை தினத்தில் ஒரு நாள் நம்ம வந்து ஒரு நாள் பிறக்கிறத நம்ம அறிய மாட்டோம். அப்போ எப்படின்னா நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதுன்னா நாளை தினத்துக்கு நம்ம இருப்போமா இல்லையாங்கிறது தெரியாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எந்த நேரம் அழிவு வருதுங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால நினைச்சக்கூடாது, நாளை தினத்தில் நான் அப்படி செஞ்சிடுவேன் இப்படி செஞ்சுவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சக்கூடாது, பெருமை பாராட்டாது. என்ன சொல்லணும், கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் என்னென்னதை செய்வோம் அப்படிதான் சொல்லணுமே தவிர பெருமையோடு நினைச்சக்கூடாது. நான் அதை சாதிச்சிடும் இதை சாதிச்சிடும் அப்படி செஞ்சிடும் இப்படி செஞ்சிடுன்னு சொல்லி நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்புறம் உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும். நம்முடைய வாய் நம்மளை புகழக்கூடாது. அடுத்தவங்கள தான் நம்மளை என்ன செய்யணும், அடுத்தவங்க நம்மளை புகழணும். அந்தளவு நம்ம என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். அதில் கல் என்ன செய்யுது, கனமாக இருக்குது, மணல் என்ன செய்யுது, பாரமாக இருக்கிறது. அப்படியே மூடனுடைய கோபமும் இது ரெண்டை விட பாரமாக. கல் எப்படி கனமாக இருக்கிறதோ மணல் எப்படி பாரமாக இருக்கிறதோ இந்த ரெண்டை விட மூடனுடைய கோபம் என்ன செய்யுது, இதை காட்டிலும் என்ன செய்யுது, பாரமாக இருக்குதான். உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டம் உள்ளது. உக்கிரம் வந்து என்னது, கொடுமை உள்ளதான். கோபம் எனது நிஷ்டம் உள்ளதான். ஆனால் பொறாமையை வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவர் யாருங்கிறார். உக்கிரம் கொடுமையாக இருக்குது, கோபம் நிஷ்டமாக இருக்குது. ஆனால் பொறாமைக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது. அந்த அளவில் பொறாமை பிடிச்சவன் செய்கிறான், செயல்படும். அவங்கள அழிச்சிடணும் வச்சிடணும்னு சொல்லிட்டு மந்திரிகை செய்கிறாங்க, பிலிசியரை செய்கிறாங்க, குரலை செஞ்சிடறாங்க, கோல் மூட்டி விடுறாங்க, இப்படி மற்றவங்களுக்கு விரோதமாக சீட்டு எழுதிக்கிறாங்க, இப்படி என்ன செய்வாங்க, இப்படி பொறாமை பிடிச்சவங்க என்ன செய்வாங்க. அதனால தான் பொறாமை பிடித்தவர்கள் முன்பாக என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து நிற்க முடியாதான். மறைவான சிங்கத்தை பார்க்கிறோம், வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லதான். ஒரு சிங்கம் வந்து ஒரு மறைவான சிநேகத்தை பார்க்கலாம். மறைவது சிநேகம் மறைமுகமாக நான் சொல்லுவேன், அவங்க மேலே அன்பு வச்சுருக்கேன் வைப்பேங்கப்பாங்க. ஆனால் அது வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க, ஃபுல்லாக அடிச்சிடும், கோபத்தையே காட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கோபத்தை காட்டிகிட்டு இருப்பாங்க, உள்ளத்தில் என்ன செய்யும், சிநேகம் இருக்கும். ஆனால் வெளிப்பாறையில் நினச்சிடுவாங்க, கோபத்தை காட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படி மறைவான சிநேகத்தை பார்க்கிறோம். வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல், அவங்க வந்து நினச்சிடுவாங்க, நான் வந்து சிநேகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் நேசிக்கிறேன் வைக்கிறோம்பாங்க. ஆனால் வெளியில் ஃபுல்லாக நினச்சிடுவாங்க, கோபத்தை காட்டுவாங்க. அப்போ அவங்க உள்ளத்தில் சிநேகத்தை வச்சுருந்தாலும் நமக்கு ஒரு புண்ணியம் இல்லை, அது அவங்களுக்கு தான். அது நமக்கு என்னது, அவங்க வச்சுக்கிறது நம்ம கோவப்படுறதுனால எங்கே சிநேகம் வச்சுருக்காங்க, எங்கே அன்பு செலுத்துகிறாங்க அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதை விட வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல், வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல்னா 4 திட்டி கூட என்ன செய்யலாம், திருத்தலாம். அப்படி திட்டுறது கூட என்ன செய்யுது, பெட்ரு அப்படின்னு சொல்கிறது நல்லதுன்னு சொல்கிறாப்புல. அடுத்தல சிநேகம் அடிக்கும் அடிகள் உண்மையானவர்கள். ஒரு சிநேகிதன் வந்து நம்மளை அடிக்கிறான்னு வச்சுருவோம், அது உண்மை. ஆனால் அவங்க நினச்சிடுவாங்க, அவங்களோட விளையாட்டுக்கு நினச்சிடுவாங்க, ஒரு பாசத்தில் நினச்சிடுவாங்க, மேலே தட்டுவாங்க, அது வந்து உண்மையானது. ஆனால் சத்துரையிடம் முத்தம் வஞ்சனை உள்ளது. சத்துரு என்ன செய்வான், வேடிக்கைன்னு என்ன செய்வான், நம்மளுக்கு ஒரு அன்பு செலுத்துகிற மாதிரி என்ன செய்வாங்க, முத்தத்தை கொடுப்பாங்க. அப்படி முத்தம் கொடுக்கறது வஞ்சனை உள்ளது. சத்துரு இல்லாமல் சத்துராக இருக்கும்போது எப்படி நம்மகிட்ட என்ன இடத்துல முத்தம் கொடுப்பாங்க, அதனால அந்த முத்தம் என்னது, வஞ்சனை உள்ளதான். திருப்தி அடைந்தவன் என்ன செய்யறான், தேன் கூட்டை கூட என்ன செஞ்சிருவானா, மிதிப்பானா. நல்லா வயிறு நிறைஞ்சு போச்சு, வயிறு நிறைஞ்சிட்டு எதுவுமே சாப்பிட முடியாது, அந்த அளவில் திருப்தி அடைஞ்சு போயிருக்கான். அந்த நேரத்தில் தேன் கூட்டை உண்டு அரவம் கூட்டு கொடுத்தா என்ன செய்வான், தேன் கூட்டை என்ன செய்வான், மிதிச்சு போட்டுருவான். ஆனால் நல்லா பசியோடு இருக்கிறான்னு வச்சுக்கிடுவான்.
அப்படி பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு கசப்பான பதார்த்தத்தை கொண்டு கொடுத்தா கூட நிச்சயமா அவங்களுக்கு நிச்சயமா தித்திப்பாக இருக்குமா. அடுத்தபடியாக அதே போல் யார் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கூட்டை விட்டு யார் அலையிறாங்களோ, தன்னுடைய கூட்டம்னா தன்னுடைய வீட்டை விட்டு யார் அலையிறாங்களோ அப்படிப்பட்டவங்க ஒரு குருவி நிச்சயம் அலைஞ்சு தெரியும். அந்த கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கோ அதே போல தான் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் என்ன செய்வானா இருக்கிறானா. ஸ்தானம்னா நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நம்முடைய வீடு, இப்படி இதை விட்டுட்டு மற்ற இதுக்கு நம்ம நுழைஞ்சு எடுத்து போகும்போது அது என்ன செய்யுது, சாபமாக மாறிடுது. அடுத்தல பரிமள தைலமும் சுகந்த தீபமும் இருதயத்தை நிச்சயமா களிப்பாக்குமா. பரிமள தீபமும் சுகந்தமும் இருதயத்தை களிப்பாக்கும். அதுபோல் ஒருவனுடைய சிநேகிதன் உட்கர்த்தான ஆலோசனால் பாராட்டு இன்பமானது நிச்சயமா களிப்பாக்குமா. அதுபோல் நம்முடைய சிநேகிதனையும் நம்முடைய தகப்பனுடைய சிநேகிதனையும் என்ன செய்யக்கூடாதான், விட்டு விடக்கூடாதான். நம்முடைய சிநேகிதனும் தகப்பனுடைய சிநேகிதனை விட்டு விடக்கூடாதான். ஆனால் ஆபத்து காலத்தில் நம்முடைய சகோதரன் வீட்டுக்கு நினைச்சக்கூடாதான், போகக்கூடாதான். ஆபத்து காலத்தில் சகோதரன் வீட்டுக்கு போவது போல தூரத்தில் உள்ள சகோதரன் சமீபத்தில் நினைச்சுதான், தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானதான் இதுதான் வாசியம். அதனால் ஆபத்து காலத்தில் ரெண்டு சகோதரன் வீட்டுக்கு நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. அப்படின்றத என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவாய். ஏன்னா கர்த்தர் யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நமக்கு நினைச்சணும் ஒரு ஞானமாகி நம்முடைய இருதயத்தை நினைச்சணுமா, கர்த்தருடைய இருதயத்தை நினைச்சணுமா, சந்தோஷப்படுத்தணுமா. அப்புறம் வேகி நினைச்சிடான் ஆபத்தை கண்டு நினைச்சுதான் மறைந்து கொள்கிறானா. ஒரு வேகம் உள்ளவ ஏதாவது ஆபத்து வருதுன்னா நினைச்சிடான், அதை கண்டு மறைந்து நினைச்சதா குறிஞ்சிடான். ஆனால் பேதைகள் நினைச்சிடான் நெடுக்க போய் நினைச்சிடறாங்க, அதை தண்டிக்கப்படுறாங்களாம். அந்நியனுக்காக யார் பிணைப்படுறாங்களோ அவங்களுடைய வஸ்திரத்தை நிச்சயமா எடுத்துக்கொள்ளணுமா. ஆனால் அந்நிய ஸ்திரிக்காக நிச்சயமா அந்த இதை வஸ்திரத்தை நிச்சயமா அந்நியன் இடத்துல நிச்சயமா அதை எடுத்து ஈடு வாங்கி கொள்ளணுமா. ஒருவன் அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தத்தோட தன் சிநேகிதனுக்கு சொல்ல ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படுமா. நம்ம அதிகாலையில் எழும்பினோன்னு என்ன செய்யணும், அதிகாலை என்ன தேடுறவன் கர்த்தரை கண்டடையிறான்னு சொல்லியிருக்கு. அப்போ அதிகாலை என்ன செய்யணும், கர்த்தரை நம்ம கண்டடையணும். கர்த்தரை கண்டடையினா ஜெபத்தில் என்ன செய்யணும், அவரோட பேசணும். அதை விட்டுட்டு அதிகாலையில் கர்த்தரோட பேசாதபடிக்கு நம்மளோட சிநேகிதன் இடத்துல இது அதிகாலையில் நம்ம என்ன செய்யணும், அந்தரங்கமாக நினைச்சிடும் ஜபிக்கும், மௌனமாக நினைச்சு ஜபிக்கிறோம். அதை விட அந்த ஜபிக்காதபடிக்கு தன் சிநேகிதனுக்கு அதிகாலையில் எழும்பி சத்தத்தோடு உரத்த சத்தத்தோடு ஒரு ஆசீர்வாதம் சொல்கிறோன்னு வச்சுக்கிறோம். அது என்ன செஞ்சிருமா, சாபமாக முடிஞ்சிருமா. அதனால் அதிகாலையில் சிநேகிதனுக்கு என்ன செய்யுது, உரத்த சத்தத்தோடு ஆசீர்வாதத்தை கூறக்கூடாது. அதனால் அது கர்த்தரை என்ன செய்யணும், தேடணும். ஒரு அடைமழை நாளில் அடைமழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, மழை நிற்காம பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போது அஞ்சிட்டே இருக்கும்போது வீடு என்ன செய்யும், ஒழுக ஆரம்பிச்சுன்னா அது என்ன செய்யும், ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை விட ஒரு சண்டைக்காரன் ஸ்திரீ இருந்தான்னா அந்த எப்படி அடைமழை நாளையில் ஓயாத ஒழுங்கிட்டு இருக்கோ அதே போல் சண்டை போடுற ஸ்திரீ நினைச்சிடறானா இருக்கிறானா. அதுக்கு சமன்னு சொல்கிறாப்புல. அடுத்தல அவளை யார் தான் அடக்க பார்க்கிறவன் காற்றை கூட என்ன செஞ்சிடலாமா, அடைக்கிடலாமா. காற்றை விட அடைக்கி தன் வலது கையினால் என்ன செய்யலாம், எண்ணெயெல்லாம் பிடிக்க பார்க்குறானா. ஆனால் அவளை என்ன செய்ய முடியாதான், அடக்க முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தல இரும்பு எரிச்சுமா கறிக்கட்டுமா. ஒரு இரும்பு எரிச்சுமா கறிக்கிடுமா. ஆனால் அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை நினைச்சிடறானா, கறிக்கிடுறானா. ஒரு சிநேகிதன்ட்டு நல்லா அன்பாக இருப்பாங்க, திடீர்னு நினைச்சிருவாங்க, முகத்தை நினைச்சிடாங்க, கறிக்கி விட்டுறாங்க. அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை நிச்சயமாக புசிப்பானான். ஒரு அத்தி மரம் இருக்குன்னு வச்சுக்கிடும், அந்த அத்தி மரத்தை நம்ம காத்து பாதுகாத்து வளர்த்து வந்தால் அந்த கனியை நினைச்சலாம் நம்ம புசிக்கலாம். அதை பாதுகாக்கலை அப்படின்னா எப்படி அந்த கனியை புசிக்க முடியாது. அதே போல் தன் எஜமான யார் காக்குறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, கனமடைவாங்களாம். அத்தி மரத்தை காத்தா கனி கிடைக்குது. அதே போல் தன் எஜமான காத்தா நமக்கு என்ன செய்யும், கனம் கிடைக்குமா. தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல். தண்ணீர்னா இப்போ அழுக்கு தண்ணியாக இருக்குன்னு வச்சுக்கிடும், அதில் முகத்தை பார்த்தா என்ன செய்யாது, சரியாக தெரியாது. ஒரு நல்ல தண்ணியாக இருக்குன்னு வச்சுக்கிடும், அதில் நம்ம முகத்தை பார்க்கும்போது என்ன செய்யும், முகம் என்ன செய்யும், தெரியும் வெயில் நேரத்தில். அதே போல் மனுஷனுடைய இருதயத்துக்கு இருதயம் நிச்சயமா ஒத்துருக்குமா. ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இந்த தண்ணீரில் முகம் ஒத்தி மாறி இருக்கிறதோ அதே போல் மனுஷனுடைய இருமை நிச்சயமா மாறி இருக்குமா. அதுதான் ஒத்தி இருக்குன்னு சொல்கிறோம். பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகாதான். பாதாளமும் அழிவும் இன்னும் வேணும்னு சொல்லி தான் நிச்சயமா அடைஞ்சு விட்டுருக்குமா தவிர அது திருப்தி அடையாதான். அதுபோல் மனுஷனுடைய கண்களும் என்ன செய்யாதான், திருப்தி அடையாதான். வெள்ளிக்கு குகை தேவைப்படுது, பொண்ணுக்கு புடமும் சோதனையாக இருக்குது.
பொண்ணை நினச்சது உருக்கி எடுத்து நினச்சது அதை உருக்கி எடுத்து செய்கிறோம். அதுக்கு அது வந்து சோதனையிலாகப்பட்ட மாதிரி. அப்போ அதே போல் மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சி தான் என்னது சோதனையாம். ஒரு மனுஷனுக்கு புகழ்ச்சி தான் என்னது சோதனையாம். மூடனை வந்து யாரும் புகழ்ந்துட்டாங்க, மனுஷன் வந்து ஒருத்தர் வந்து புகழ்த்து அப்படி செஞ்சுட்டாங்க ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. அது வந்து நமக்கு என்னது சோதனையாக முடிஞ்சிருது. அதுபோல் மூடனை வந்து உரலில் போட்டு உழைக்கினாலும் நொய்யோடு நொய்யாக குத்தினாலும் அவனோட மூடத்தனை அவனை விட்டு என்ன செய்யாதான் நீங்காதான். மூடனை எப்படி தான் உழைக்கையிலால் போட்டு குத்தினாலும் நொய்யோடு நொய்யாக குத்தினா மூடத்தனை நீங்காதது போல் நம்முடைய நீங்காதான். அதுபோல் ஆடுகளின் நிலைமையை என்ன செய்யுமா நன்றாக அறிந்து கொள்ளணுமா. மந்தையின் மேல் என்ன செய்யுமா கவனமாக இருக்கணும். மந்தை ஆடுகளை வச்சுருக்கோம் அப்படின்னா மந்தை ஆகிய ஜனங்கள் ஒரு மேய்ப்பன் இருந்தால் என்ன செய்யுது எப்படி ஆடுகளை கவனமாக இருந்து அதை பாதுகாக்கிறனோ அதே போல் மெனிச்சணும். கர்த்தருடைய பிள்ளைகளை நினச்சணும். ஜனங்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நம்ம குடும்பங்களை நினச்சணும், சபையை நினச்சணும், பொறுப்போடு நினச்சணும், பாதுகாக்கணும். அது மேலே கவனமாக இருக்கணும். அதில் நமக்கு வந்து செல்வம் என்றைக்கும் நிலைச்சு நிற்காது. இன்னைக்கு செல்வம் இருக்கும், நாளைக்கு அழிஞ்சு போவோம். அதனால் செல்வம் என்றைக்கு நினச்சது நிலையாது. ஆனால் திருடன் தலைமுறை தலைந்தவரை என்ன செய்யும் நிலைன்னு இருக்குமா. அதுபோல் புல் வந்து என்ன செய்து முளைக்குது, பச்சிலை என்னது தோன்றுது, மலை பூண்டுகள் என்னது சேர்க்கப்படுது. புல் முளைக்குது ஆனால் புண்ணியம் இல்லை, பச்சிலை தோன்றுது அதனால் புண்ணியம் இல்லை. ஆனால் மலை பூண்டுகள் முளைக்கும் போது என்ன செய்யும் போதும் அது சேர்க்கப்படுது. ஏன்னா அது குழம்புக்கு என்ன செய்யுது தேவைப்படுது. அப்போ அது என்ன செய்யுது சேர்க்கப்படுது. புல்லை நம்ம சேர்க்கறதில்ல, பச்சையை நம்ம சேர்க்கறதில்ல. ஆனால் மலை பூண்டு என்ன செய்யுது சேர்த்து வைக்கப்படுது. அதுபோல் ஆட்டுக்குட்டிகள் என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு வந்து என்ன செய்யுது வஸ்திரத்தை கொடுக்குறான். ஆட்டுக்குட்டிகள் வஸ்திரத்தை கொடுக்குறான். கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தை கூட கொடுக்குறான். ஏன்னா ஆட்டுக்குட்டியை வந்து இருக்கும்போது அந்த ரூபாய் 2 மணிச்சது ஒரு வஸ்திரம் வாங்குறதுக்கு உதவுது. ஒரு கடானா பெரிய கடா, அந்த கடா என்னது வயல் வாங்கத்தக்கது கூட என்னச்சது கிரயத்தை அதுக்கு என்ன செய்யுது நமக்கு கொடுத்துருதான். ஆனால் அதே போல் வெள்ளாட்டு பால் என்ன செய்யுதுன்னா நம்முடைய ஆகாரத்துக்கு தேவைப்படுது. நம்ம ஆகாரத்துக்கு மாத்திரமல்ல நம்முடைய வேலைக்காரிகள் பிழைப்பு கூட என்ன செய்யுதுமா அந்த வெள்ளாட்டு பால் என்ன செய்யுதான் போதுமானபடியாக இருக்கான். அதை விட நம்மளும் என்ன செய்யணும் மனிதர்களுக்கு மற்றவர்களுக்கு போதுமானபடியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தருக்கும் நம்ம போதுமானபடியாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார் ஆசீர்வதிப்பாராக.